இப்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அந்த பணிகளை வந்துட்டு மேற்பார்வையிட போன நேரு, கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பாவு அவர்களை வந்துட்டு மக்கள் வந்துட்டு முற்றுகையிட்டனர். இந்த கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 1500 கடைகளை வந்துட்டு அடைச்சிட்டு பந்தில் இருந்த வியாபாரிகள் வந்துட்டு இவன் அமைச்சரை பார்க்க போகணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் போலீஸ் தடுத்த உடனே இல்லை அது கொஞ்சம் அடிதடி ஆகி அதுக்கப்புறம் நேரு வந்துட்டு மக்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி 315 ரூபா சொத்து வரிகள், இந்த மாதிரி சொத்து வரிகள் வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக இருக்குது, இதை வந்துட்டு அதிகமாக வசூலிக்கிறீங்க, ஆனால் போதிய வசதிகள் எங்களுக்கு இன்னும் செஞ்சு தரப்படல. அங்கே வந்து சரியான சாலை வசதியும் இல்லை, ஒரு குடிநீர் வசதி இதெல்லாம் மேம்படுத்தினாதான், அதாவது ஒரு பேரூராட்சி வந்து நகராட்சி ஆகுதுன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் ஆனால் தான் அது வந்து நகராட்சியாக கருதப்படும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்படி வரியை மட்டும் வசூலிக்கிறாங்கன்றது தான் மக்கள், அந்த வியாபாரிகள் எல்லாரோட கோவம்.